39 பேரை கொன்ற கொலைகாரன். 39 பேரை கொன்ற ஒரு கொலைகாரன், ஒரு கொடூரன் நடிகர் விஜய் என்கின்ற அந்த தற்குறி சுயநலவாதி. நாங்க எவ்வளவோ அடிச்சுக்கணுமே. உடனே நாங்க வயித்தெரிச்சல்ல பேசுறோம். விஜய் வளர்ச்சி பார்த்து பயப்படுறோம்னா, அவன் எந்த வகையில அவன் நல்லவனே கிடையாது. ஒரு மனுஷன்கிட்ட நல்லவன் கெட்டவன் இருப்பான். அதை தாண்டி ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதாபிமானம் என்பது மிகவும் முக்கியம். விஜய் வரான், அவன்ட்ட எதனா கேட்கணும்னு சொல்லி சுத்தினு கேள்வி கேட்கறாங்க. சார் விஜய் சார், விஜய் சார். என்ன சார் இத்தனை பேர் இறந்துட்டாங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அவன் மனசுல ஒரு வருத்தம் கூட இல்ல. சிரிச்சிட்டு போய் ஃபிளைட் ஏறி போயிட்டான். அப்படியே பனையூர் பங்களாக்கு போயிட்டான். சிரிச்சிட்டு போய் தனி விமானத்துல ஏறி நேரா பனையூருக்கு போயிட்டு, அங்க வழக்கம் போல 6 மணியான தண்ணி பொண்ணுன்றது இறங்கிட்டாங்க. இவனை நம்பி நீங்க எல்லாம் போறீங்களா? என்ன பண்ணாலும் இப்ப ஜெயலலிதா இருந்திருந்தா, அவன் ஜெயலலிதா இருந்தா கட்சியே ஆரம்பிச்சிருக்க மாட்டான். அடுத்து காக்காக்கு போட்டு அந்த அம்மா உப்பு ஊறுகா வச்சிருக்கோம். உன் கட்சியில் இருக்கிறவனுக்கான எப்படி ரூட் பண்ணணும்னு தெரியும். அவன் புஷி ஆனந்தன புறம்ப பையன் நான் எங்க நான் இருப்பாங்க. முதல்ல அவன் அடிக்க சொல்றேன். 39 பேரை சாவடிச்ச கொலகாரன். நான் என் புருஷனை கூட லவ் பண்ணல, நான் விஜய் தான் லவ் பண்றேன். இனிமே அவனாவது சோசியல் மீடியால விஜய் இதுக்கு காரணம் அரசாங்கம் எவன்னா இந்த யூடியூப்ல சோசியல் மீடியால பேசுறீங்கன்னா உங்க அக்கால ஓடி உங்க அம்மா உங்க அத்தா ஊடு தேடி வந்து செருப்புல அடிப்பேன். இனிமே எவனா சோசியல் மீடியால விஜய் விஜய்னு பேசினா வீடு தேடி வந்து செருப்புல அடிப்பேன். பெத்த பத்தி அறுத்துருவேன். நீ சொன்ன டைமுக்கு வந்திருந்தா உனக்கு என்ன டைம்? 1:15 மணி 1:30 மணி 1 மணிக்கு உன் டைம் கொடுத்தாங்க கரூர்ல. நீ அந்த டைமுக்கு வந்து வந்தா டெத் நடந்திருக்க மாட்டா. டே புறம்போக்கு நாய உன்னை. மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, கரூரில் ஒரு துயரமான ஒரு சம்பவம். மனசே தாங்க முடியல. இதுவரை தமிழகத்தில், தமிழக அரசியல் வரலாற்றில் எந்த அரசியல் கட்சி பரப்புரையில், கூட்டங்களில், பிரச்சாரங்களில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. இதுதான் முதல் முறை. நேற்று கரூரில் வாகன பிரச்சாரத்தில் பரப்புரையில் ஈடுபட்ட திரைப்பட நடிகர் 39 பேரை கொன்ற கொலைகாரன். 39 பேரை கொன்ற ஒரு கொலைகாரன், ஒரு கொடூரன் நடிகர் விஜய் என்கின்ற அந்த தற்குறி சுயநலவாதி. விஜய் கரூரில் பங்கேற்ற பரப்புரையில் கூட்ட நெரிசலில் 39 பேர் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், 1.5 வயசு குழந்தை, இப்படி 39 பேர் இறந்திருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார்கள். பெண் காவலர்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்கள். பல பொதுமக்கள் இதில் இறந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த சம்பவத்தை குறித்து என்ன பேசுவதென்றே எனக்கு தெரியவில்லை. 39 பேர் இறந்திருக்காங்க. 39 பேர். நாங்க எவ்வளவோ அடிச்சுக்கணும். இதுல எந்த அரசியல் கிடையாது. மாண்புமிகு தமிழக முதல்வர், அன்பு தலைவர், தமிழினத்தின் தலைவர், தேச தலைவர், தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று இரவே உடனடியாக 7 மணிக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அவர் கேள்விப்பட்டு மூச்சுத் திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் சென்று கொண்டிருக்கிறார். இதில் 6, 7 பேர் வழியிலே இறந்து விட்டார் என்ற செய்தி கேள்விப்பட்டவுடன் அங்கே கரூரின் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களிடத்திலே தொடர்பு கொண்டு உடனடியாக மருத்துவமனைக்கு போய் என்று சொன்னார். கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே பேசி என்ன விவரம் என்று கேட்டறிந்து உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவசர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு தலைமைச் செயலகத்திலே கலந்த உரையாடல் கூட்டத்தை நடத்தி ஏடிஜிபிடத்தில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இரவோடு இரவாக ஒரு தலைவன், இந்த நாட்டின் முதல்வர், அவர் முதல்வராக இருந்தாலும் என்றைக்கும் நான் திமுகவின் தலைமை தொண்டன், மக்களின் ஊழியன், எப்படி தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் நாங்கள் எல்லாம் மக்களுக்கு துப்புரவு தொழிலாளிகள் என்று சொன்னார்களோ, அந்த உணர்வோடு இரவோடு இரவாக நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் விமானம் மூலம் திருச்சி வந்து அங்கிருந்து கரூருக்கு வந்தார். அதற்கு முன்பே மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களையும், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன்
அன்பில் மகேஷ் பொய்யாமொழிகளுடைய மருத்துவமனைக்கு செல்ல சொன்னார். அங்கே தளபதி வந்தார். 39 உடல்களுக்கு கண்ணீர் வழங்க மலர்வளை வைத்து அஞ்சலி செலுத்தி பத்திரிகையாளர் மத்தியில என்ன பேசினார் என்று தெரியும். அதிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன செய்தி என்னவென்று கேட்டால், இதிலே நான் எந்த அரசியலும் செய்யப் போவதில்லை. எங்களுக்கு இது அரசியல் இல்லை. உயிர் போயிருக்கிறது. இது எங்களுக்குத்தான் இழப்பு. எங்க ஆட்சி நடந்திருக்கிறது. எங்க ஆட்சியிலே இப்படிப்பட்ட ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கிறது. உயிர் போயிருக்கிறது. எப்படி ஆறுதல் சொல்வது என்றே தெரியாது என்று சொல்லி, அனைத்து குடும்பங்களுக்கும் ரூ. 10,00,000 நிதி உடனடியாக அறிவித்துவிட்டு, ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலே இதற்கு ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு, யார் மீது தவறாக இருந்தாலும், அவர் யாராக இருந்தாலும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பத்திரிகையாளர் மத்தியிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். பத்திரிகையாளர்கள் அந்த தற்குறி, அந்த கொலைகாரன், அந்த இம்சை அரசனாக இருக்கக்கூடிய கொலைகாரன், இந்த சர்வாதிகாரி விஜய் கைது செய்யப்படுவாரா என்று கேட்டவுடன், அது விசாரணை கமிஷன் ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரணை கமிஷன் தருகிற அறிக்கையின்படிதான் நடவடிக்கை எடுப்போம். யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் என்று முதலமைச்சர் அன்பு தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நான் உங்களெல்லாம் பார்த்து கேட்கறது என்னன்னு கேட்டா, நாங்க எவ்வளவோ சொன்னோமே கேட்டீங்களாங்க. அவங்க ஒரு நடிகைங்க. அவங்க ஒரு நடிகைங்க. நடிகை அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லலைங்க. திமுகல இருந்து சட்டமன்ற உறுப்பினரா 2 முறை இருந்து, பொருளாளரா இருந்து, கட்சி ஆரம்பிச்சு, திமுக தொண்டர்கள் அழைத்து சென்று அதிமுக ஆரம்பித்து, முதலமைச்சராக எம்ஜிஆர் கூட வந்தார். ஆந்திராவில என்.டி. ராமராவ் கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சரா கூட வந்தார். அவங்களும் இவனும் ஒண்ணா. நாங்க எவ்வளவோ அடிச்சுக்கணுமே. உடனே நாங்க வயித்தெரிச்சல்ல பேசுறோம். விஜய் வளர்ச்சி பார்த்து பயப்படுறோம்னா, அவன் எந்த வகையில அவன் நல்லவனே கிடையாது. நல்லவன் கெட்டவன் இருக்கான்ல. மனுஷன் மனுஷன் ஒரு மனுஷன்கிட்ட நல்லவன் கெட்டவன் இருப்பான். அதை தாண்டி ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதாபிமானம் என்பது மிகவும் முக்கியம். ஒரு மனிதனுக்கு மனிதாபிமானம் என்பது ரொம்ப முக்கியம். இவன் விஜய் என்னன்னு கேட்டா, மனிதாபிமானம்னா என்ன? அது என்ன விலை? அது எங்க விக்குதுன்னு கேட்கக்கூடிய ஒரு வொர்ஸ்ட் கேரக்டர் பெர்சன். எ வொர்ஸ்ட் கேரக்டர் பெர்சன், எ ரப்பிஷ் பொலிட்டிஷியன், எ ஸ்டூபிட் பொலிட்டிஷியன் அந்த விஜய். அவன் நேத்து பார்த்தீங்கல்ல, அவன் நாமக்கலுக்கு வந்தது எப்படி வந்தான்? காலையில 8:45 மணிக்கு அவனுக்கு பெர்மிஷன் குடுக்குறாங்க நாமக்கல்ல பேசறதுக்கு. இது ஏற்கனவே மை சென்னை 360 யூடியூப் சேனல்ல நானு அவன் நாமக்கல்ல பேசுனத குறிச்சு பேசினேன். அந்த பதிவிலே நான் சொல்லியிருப்பேன். இப்படி கூட்டும் போய் அலமோதுறீங்களே, எதனா ஒண்ணு நடந்துச்சுன்னா அவன் வந்து உங்கள காப்பாத்துவானான்னு கேட்டிருப்பேன். நீங்க வேணா இதே மை சென்னை 360ல பாருங்க. நான் பேசியிருப்பேன். நேத்து பேசியிருக்கேன். நேத்து இரவே மை சென்னை 360ல அந்த பதிவு வந்து போஸ்ட் பண்ணாங்க. 8:45 மணிக்கு வர வேண்டியவன் 9:30க்கு தான் அவன் திருச்சி ஏர்போர்ட்டுக்கே வரான். 2 பக்கம் வண்டிங்க. அந்த விஜய் ரசிகர் அந்த குரல் கூட்டம் இருக்குதுல்ல, 2 பக்கம் வண்டி. வன்வேலயே வண்டி வந்துட்டானுங்க. எதிர்க்க வந்த வண்டிங்க, லாரி, பஸ், வேன், கார் நின்னுடுச்சு. அது டிராபிக் ஜாமா? விஜய் இப்படி வரான் இல்ல, அங்க விஜய் குறுக்க வந்தெல்லாம் சுத்தி அது ஒரு டிராபிக் ஜாமா? சும்மா டிராபிக் ஜாம் ஏற்படுத்துறானுங்க. விஜய்க்கு எவ்வளவு கூட்டம் வருதுன்னு. அதனால தான் இந்த இழவெல்லாம் நடந்துச்சு. 2:30 மணிக்கு வரான். 8:45 மணிக்கு வர வேண்டியவன் 2:30 மணிக்கு வரான். 2:30 மணிக்கு வந்து அவன் என்னென்ன பேசினான், அத நேத்து நான் பதில் சொல்ட்டேன். அதன் பிறகு 6:30 மணி, 6:45 மணிக்கு கரூருக்கு போறான். 7 மணிக்கு இந்த சம்பவம் நடக்குது. 7 மணிக்கு இந்த சம்பவம் நடக்குதுங்க. இப்போ இவ்ளோ போய் ஆட்டம் போடுறீங்களே, இப்ப அவன் வருவானா? ஒண்ணும் வேணாம். 39 பேர் இறந்தாச்சு. 39 பேர் நம்ம தமிழர்கள் இறந்துட்டாங்க. குழந்தைகள்லாம் இறந்திருக்கு. 1 1/2 வயசு குழந்தைலாம் இறந்திருக்கு. இளம் பெண்கள் எல்லாம் இறந்திருக்காங்க. எல்லாரும் இறந்தாச்சு. நமக்கு பாதுகாப்பு குடுக்குற காவல்துறை அதிகாரிகள், முக்கியமாக பாவம் பெண் காவலர்கள், அவங்க கூட ஐசியூல இருக்காங்க. தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்காங்க. அவன் கரூர்ல இருக்கிறான். இந்த சம்பவம் நடக்கும்போது கரூர்ல இருக்கான். கேள்விப்பட்ட உடனே முதலமைச்சர் பதற்றம் அடைந்து போர்க்கால அடிப்படையில நடவடிக்கை எடுக்கிறாரு. அமைச்சர்களை அனுப்புறாரு. அண்ணன் செந்தில் பாலாஜி கிட்ட பேசுறாரு. அவரே கிளம்பி வந்துட்டாரு. அவர் கிளம்பி வந்து 39 உடல்களுக்கும் நேரிலே சென்று மலர் வைத்து அஞ்சலி செலுத்தி எல்லாரையும் கட்டிப்பிடிச்சுன்னு ஆறுதல் சொல்றாரு. நாங்க இருக்கிறோம். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ரூ. 10,00,000 நிதி அறிவிக்கிறாரு. இதெல்லாம் நடக்கும்போது இவன் கரூர்லயே இருக்கிறான் இந்த விஜய். திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து தனி விமானத்தின் மூலமா அவன் சென்னைக்கு கிளம்பும்போது அங்க இருக்கிற பத்திரிக்கையாளர்லாம் விஜய் வரான் அவன்ட்ட எதனா கேட்கணும்னு சொல்லி சுத்தினு கேள்வி கேட்கறாங்க. விஜய் சார். என்ன சார் இத்தனை பேர் இறந்துட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அவன் அவன் கூட வரான் பாருங்க. அவன் கூட வந்திருக்காங்கல்ல.
இவனே ஒரு தற்குறி நான் கூட அவன் எப்படி இருப்பானு பலகாரணங்க. அவன் கூட வந்த அந்த பரோட்டா கடை மாஸ்டர் அந்த புறம்போக்கு பையன் முதல்ல அவன செருப்புல அடிக்கணும். அந்த பரோட்டா கடை மாஸ்டர் அந்த புஷி ஆனந்த இப்படிப்பட்ட ஆட்கள்ட்ட சிரிச்சுன்னு பேசின்னு போறான். சார் 39 பேர் இறந்திருக்கிறாங்க. குழந்தைகள்லாம் இறந்திருக்காங்க. 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றிருக்கிறார். தமிழ்நாடு இல்ல இந்தியாவே கலங்கி போச்சு. ஏன்? உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் சொல்லி தான் அவன் கட்சி ஆரம்பிச்சான். அவரு பிஜேபி 2000 கோடி பணம் குடுத்தா விஜய் கட்சியே ஆரம்பிச்சது. சும்மா பிஜேபி திட்டுறது. ஆனா அமித்ஷானாலே தாங்க முடியாம அமித்ஷா போன் பண்ணி உள்துறை அமைச்சர் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா போன் பண்ணி மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி இடத்துல என்ன ஆச்சு? உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நாங்க செய்றோம். அப்படின்னு அமித்ஷா சொன்னதாக பத்திரிகைகளிலும் ஊடகத்திலும் செய்தி பார்த்தேன். என்ன சொல்றது? பத்திரிகைகளிலும் ஊடகத்தில் செய்தி பார்த்தேன். இதுக்கு பிஜேபியும் பொறுப்பு இருக்கணும். ஏன்னா உங்களுடைய தைரியத்துல தான் அவன் இவ்வளவு ஆட்டம் போடுறான். நீங்க சொல்லிதான் அவன் கட்சி ஆரம்பிச்சான். நீங்க கொடுத்திருக்கிற பாதுகாப்பு. ஆனா இவன் ஏர்போர்ட்டுக்கு வரான். இவனை கேள்வி கேட்கறாங்க. விஜய் சார்ன்னு கத்துறாங்க. அதை நாங்கெல்லாம் வந்து சோசியல் மீடியால நாங்கெல்லாம் பதிவு பண்ணிருக்கிறோம். அவன் அவங்க ஆள்கிட்ட அவன் அவன் மனசுல ஒரு வருத்தம் கூட இல்ல. சிரிச்சிட்டு போய் ஃபிளைட் ஏறி போயிட்டான். அவனுடைய பனையூர் பங்களாக்கு போயிட்டான். அங்க போலீஸ் பாதுகாப்பு. இவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு. ஒரு அறிக்கை வெளியிடுறான். எனக்கு நெஞ்சு அடைச்சுக்கிச்சு. விஜய் அறிக்கை வெளியிடுறாங்க. எனக்கு நெஞ்சு அடைச்சுக்கிச்சு. என்னால எதுவும் பேச முடியல. அ உயிரிழப்பு ஏற்பட்ட குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு 12 மணிக்கு அறிக்கை வெளியிடுறானா. பிரஸ்ஸ மீட் பண்ணானா அவன். இப்ப பிரஸ்ஸ மீட் பண்ணணும் இல்ல. பத்திரிக்கையாளர்களை சந்திக்கணும் இல்ல. ஊடகத்த சந்திக்கணும் இல்ல. 12 மணிக்கு அறிக்கை வெளியிடுறானா. ஆனா இதுவரைக்கும் அவன் பத்திரிக்கை சந்திக்கலன்னா, இவன் பின்னால நீங்கலாம் எப்படி போறீங்க? இதுல எந்த அரசியல் எல்லாம் ஒண்ணும் பேசல நான். நேத்தெல்லாம் எனக்கு கண்ணுல தண்ணியே வந்துச்சு. என்ன அறியாம என் கண்ணுல தண்ணி வந்துச்சு. அந்த குழந்தைங்க இறந்து போன குழந்தைய காமிச்சாங்க. சின்ன சின்ன பசங்கள காமிச்சாங்க. யாரா இருந்தாலும் ஒரு மனிதாபிமானம் இருக்க ஒரு மனசாட்சி இருக்குது. அந்த மனசாட்சின்னா என்னன்னு தெரியுமா விஜய்க்கு? புறம்போக்கு பையனுக்கு. தெரியுமா? நேத்து மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் அவர எல்லா மீடியா ஆன்டி டிஎம்கே மீடியா கூட கவர் பண்றாங்க. கண்ல தண்ணி சார சாரையா கொட்டுது. தேம்பி தேம்பி அழுவுறார். மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜிய கட்டிப்பிடிச்சுன்னு, உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிற குடும்பத்தினர் கட்டிப்பிடிச்சுன்னு தேம்பி தேம்பி மாண்புமிகு அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அழுதாருன்னா, சாதாரண நாள் எனக்கே அழுவ வரும்போது நேரடியா போய் அத பார்க்கும்போது, அவரு திருச்சி என்ன கரூர் பக்கம் தான். கரூருக்கு வரணும்னா திருச்சி இருக்கு. திருச்சி ஏர்போர்ட்ல இறங்கி தான் வரணும். எந்த அரசியல் கட்சி தலைவர் இருந்தாலும். தேம்பி தேம்பி அழுதாரு. எல்லாரும் கண்ல தண்ணி விட்டு அழுகுறாங்க. எல்லா கட்சிக்காரும் அழுதாங்க. அவன் சிரிச்சுன்னு பத்திரிக்கையாளர் அவன்ட்ட கேட்கறாங்க. ஒரு வருத்தம் தெரிவிக்காம, இந்த மாரி அசம்பாவிதம் நடந்துச்சு. நான் எதிர்பார்க்கல. எதுவுமே சொல்லாம, நீ நடிகனாச்சே சும்மாவே அழுவியே. சிரிச்சுட்டு போய் தனி விமானத்துல ஏறி நேரா பனையூருக்கு போயிட்டு, அங்க வழக்கம் போல 6 மணியான தண்ணி பொண்ணுன்றது இறங்கிட்டாங்க. இவன நம்பி நீங்கலாம் போறீங்களா? அ இவன நம்பி நீங்கலாம் போறீங்களா? ஏன் நான் இளம் பெண்கள கேட்கிறேன், சகோதரிகள கேட்கிறேன். அ எனக்கும் 50 வயசு ஆகுது. இந்த அக்டோபர் 1ஆம் தேதி வந்துட்டா எனக்கு 50 வயசு. எனக்கும் பொண்ணு வயசு தான் நீங்கலாம். ஒரு 25 வயசுல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, எனக்கு ஒரு 20 வயசு, 22 வயசுல எனக்கும் பெண் குழந்தைகள் இருந்திருப்பாங்க. என் பொண்ணு மாரி. எங்க பொண்ணு மாரியா நீங்க தான் என் கூட பொறந்த அக்கா, தங்கச்சி மாரி. உங்கள கேட்கிறேன் நானு. காலேஜ்ல படிக்கிற பசங்க, பிஇ படிச்சிருக்கீங்க. நல்லா படிச்ச பசங்க ரோட்ல மோளம் அடிக்கிறாங்க. அதுக்கு டான்ஸ் ஆடுறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு தகுமா? நாங்க அப்பயே சொன்னோம், இவன நம்பி போவாதீங்க. இவன நம்பி போவாதீங்க. இவன நம்பி போவாதீங்கன்னு எவ்வளோ சொன்னோம் உங்களுக்கு. நாளைக்கு எதனா உங்களுக்கு ஒண்ணு நடந்துச்சுன்னா வரமாட்டான் அவன். எத்தன பேர் இறந்தாங்க மாநாடு போயிட்டு வந்து. அந்த டெத்துக்கு போயிருப்பானா இவன்? அவங்க வீட்ல போய் பார்த்திருப்பானா? நாளைய தமிழகம் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எது நடந்தாலும் எப்படி போறார்? எதிர்க்கட்சியா இருக்கும்போது கூட நீட்ல இருந்தாலும் சரி, எந்த சொன்னாலும் சரி, அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நேரா போவாரு. முதலமைச்சர் தமிழினத்தின் தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்ம தலைவர் தளபதி போவாரு. அவன் எதுக்காவது போயிருக்கானா? நான் தான் சொன்னனே. அவன் வொர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் அவன் நான் சொல்லல. அவன் வொர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ். அவன் 6 மணிக்கு மேல தண்ணி, பொண்ணு வேணும் அவனுக்கு. அவன் வெளிய வரமாட்டான். அந்த சனிக்கிழமை பிரச்சாரத்துக்கு வந்து என்ன சொல்றது? அந்த புறம்போக்கு பையன் பேவரசி நாயி 39 பேர் சாகடிச்சானே, சனிக்கிழமை வந்து 39 பேர் சாவடிச்சுட்டு போயிட்டான். சனி போனா தனியா போவது, கூட ஒருத்தர கூட்டின்னு போவோம்னாங்க. 39 பேர் சாகடிச்சுட்டு போயிட்டான். இந்த சனி பிடிச்சவன். இந்த அந்த அந்த வார்த்தை வாயில கூட சொல்லக்கூடாது. அவன நம்பி போவாதீங்கன்னு சொன்னவன் யாருன்னா கேட்டீங்களா? ம். அவன் யாருன்னா காப்பாத்துவானா? அந்த பைக்ல போறது, கொடி கட்டின்னு நீ அவன் கட்சி கொடி கட்டிக்கோ. பைக்ல அவ்ளோ ஃபாஸ்ட்டா போறது, ஒன் வேல எதிர்க்க வர்றது, கடைங்கள போய் அடிச்சு
கடைகளை நொறுக்குறது, எங்க தலைவர் வராரு கடை மூடுன்னு சொல்றது. தமிழ்நாட்டுல ஒரு அமைதியான ஒரு முதலமைச்சர் முத்துவேல் தலைவர், தமிழினத்தின் தலைவர், தேச தலைவர், தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற ஒரு தலைவன், ஒரு காந்தி வழியிலே இயேசு புத்தர் வழியில் அரசெடுத்த ஒரு தலைவன் தளபதி என்கின்ற தலைவர் தளபதி ஸ்டாலின் என்கின்ற அந்த ஒரு தலைவன் உங்களை விட்டு வச்சா இருப்பாரு. அது எங்க தப்பு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, அவருக்கு இந்த பழிவாங்க இப்ப விஜய் போட்ட ஆட்டம், இவன் பண்ற அராஜகம், இந்த பிரச்சாரத்துல அவன் கட்சிக்காரர்கள் எல்லாம் போய் பொதுமக்கள் சொத்தை சேதப்படுத்துறது, அரசாங்க சொத்தை சேதப்படுத்துறது, என்ன வேணாலும் இப்ப ஜெயலலிதா இருந்திருந்தா, அவன் ஜெயலலிதா இருந்திருந்தா கட்சியே ஆரம்பிச்சிருக்க மாட்டான். அறுத்து காக்காய்க்கு போட்டு அந்த அம்மா உப்பு ஊறுகாய் வச்சுருக்கோம். நாங்க விட்டு வச்சோம். ஏன்? சர்வாதிகாரத்தனம். அந்த நடிகை கட்சி ஆரம்பிச்சுட்டு அவன் எங்க ஆட்சிக்கு வந்தோடனே உங்களுக்கு பயம்னு சொல்லுவானு எப்படின்னா போட்டோம். நம்ம பக்கம் நமக்கு மக்கள் இருக்காங்கன்னு தலைவர் ஒண்ணு விட்டாரு. உன்னை விட்டதுனால தான்டா இவ்வளவு வெளியே வந்துச்சு. உன் கட்சியில இருக்கிறவன் எனக்கு எப்படி ரூட் போடணும்னு தெரியுமா? அவன் புஷி ஆனந்தன புறம்ப பையன் எங்க இருக்கிறான் இப்ப அவன். முதல்ல அவன் அடிங்க சொல்றேன். அந்த 420, 420, 840 திருட்லாட்டு சீட் இருக்கிறானே அந்த ஆதவர்ஜன் அவன்லாம் எங்க இருக்கிறான்? திரும்பி போவீங்களா? நான் யாருமே எங்க திமுக வாங்கன்னு கூப்பிடல. நான் யாருமே திமுக வாங்க நாளைய தமிழகம் நாளைய முதலமைச்சர் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பின்னால வாங்கன்னு கூப்பிடல. எவன் பின்னால போயிருக்கீங்க? அவனுக்கு என்ன கொள்கை இருக்கு? எம்ஜிஆராவது திமுக தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தாரு. கட்சி வளர்ச்சிக்காக அவரும் தலைவர் கலைஞருக்கு தொண்டராக எம்ஜிஆர் அவர்கள், அண்ணாவுக்கு தொண்டராக எம்ஜிஆர் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். 2 முறை திமுகவிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். சிறு சேமிப்பு குழு துறை தலைவராக இருந்தார். அதன் பிறகுதான் கட்சி ஆரம்பிச்சார், முதலமைச்சராக வந்தார். அதே மாதிரி ஆந்திரால என் டி ராமராவ், விஜயகாந்த், மறைந்த கேப்டன் விஜயகாந்த், அவர் மக்களுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காரு. விஜயகாந்த் நாடே சோறு போடுவாருன்னாங்க எல்லாரும். அவர் வீட்டுக்கோ அவருடைய கட்சி ஆபீஸ் அவர் மண்டபத்துக்கு முன்னால சாப்பிடாம அனுப்ப மாட்டார். இவன் என்ன பண்ணிருக்கிறான் கொஞ்சம் சொல்லுங்க. இவன் பின்னால போறீங்களே, இத்தனை பேர் இறந்துட்டீங்க, 39 பேர் உயிர் பலி கொடுத்தாச்சு. இவன் பின்னாடி இவன் என்ன இந்த நாட்டுக்காக என்ன பண்ணிருக்கான்? கொரோனா காலகட்டத்துல அவன் என்ன பண்ண வேற சொல்லுங்க. கொரோனா காலகட்டத்துல இவன் என்னங்க பண்ணா? இவன் என்ன பண்ணான்? அப்புறம் அவன் மேல போறீங்க. அவன் ஏதாவது மக்களுக்கு நல்லது பண்ணிக்கிறான். இந்த நடிகர் பாலான்னு ஒரு தம்பி வச்சிருக்கிறார். ஒரு பெரிய நடிகர்லாம் கிடையாது. இப்பதான் ஏதோ காந்தி கனவோ ஏதோ காந்தி நம்ம தேசத்தந்தை காந்தி பேர்ல ஏதோ ஒரு படம் ஒண்ணு நடிச்சார் அந்த தம்பி. அதனால அவர் ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்துல ஒரு 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 நகைச்சுவை கதாபாத்திரமா ஒரு குணச்சித்திர நடிகர் தான் வராரு. அவர் இந்த டிவில விஜய் டிவில அவர் இந்த ஷோல எல்லாம் வருவாரு. அப்புறமா இந்த சமையல் பண்ற நிகழ்ச்சி வரும். அப்படி வரக்கூடிய ஒரு நடிகன் தான். அந்த நடிகன் பாத்தீங்களா எவ்வளவு ஹெல்ப் பண்றாரு. ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்து ஹாஸ்பிட்டல் கட்டுறது எல்லாருக்கும் தேடி தேடி என்ன சம்பளம் வாங்கிடுவார் அந்த தம்பி பாலா என்ன சம்பளம் வாங்குவாரு? ஏன்னா 2 லட்சம் 3 லட்சம் வாங்குவாரா? ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு சொத்து வித்து. அவங்க அப்பா பெட்ரோல் பங்க்ல வேலை செய்றாங்க. அந்த நடிகர் பாலா இல்ல. அந்த நடிகர் பாலாவுடைய மூத்திரத்தை குடிடா டேய் விஜய். அப்பயாவது உனக்கு புத்தி வருதா நான் பாக்குறேன். எத்தனை பேர் நடிகர்கள் ஹெல்ப் பண்றாங்க. வெளியே தெரியாது. அஜித் அல்டிமேட் ஸ்டார் அஜித் எவ்வளவு ஹெல்ப் பண்றாரு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. நடிகர் சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன் சொல்லி எத்தனை பேர் படிக்க வச்சிருக்காரு தெரியுமா? அமெரிக்காவில் இருக்காரு. திமுகவில் மத்திய அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மரியாதைக்குரிய நடிகர் மாவீரன் நெப்போலியன் அவர்கள். அவர் எத்தனை பேருக்கு உதவி பண்றாரு யாருன்னா தெரியுமா? அவங்க பையனுக்கு ஒரு மஸ்குலர் ஒரு ப்ராப்ளம் உண்டு. உங்களுக்கு தெரியும் அவங்க பையன். 2 பசங்க தனுஷ், குணான்னு சொல்லி. திருநெல்வேலியில சொந்த ஹாஸ்பிட்டல் கட்டி எத்தனை பசங்களுக்கு உதவி பண்றாரு. எத்தனை பேருக்கு அவர் லட்சம் கோடிக்குள்ள உதவி பண்றாரு. யாருக்குன்னா தெரியுமா? ஜனகராஜ் அனாதையில நடத்தி எத்தனை பேர் காப்பாத்துறாரு தெரியுமா? நான் சினிமாவை பத்தி மட்டும் சொல்றேங்க. அது கிங்கான் ஒரு நடிகர். இப்பதான் அவங்க பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. அவரு எத்தனை பேருக்கு உதவி பண்றாங்க? இவங்களாம் நான் பெரிய நடிகரா அவங்க. அவங்க எத்தனை பேருக்கு உதவி பண்றாங்க தெரியுமா? நான் இப்படி சொன்ன லிஸ்ட் இறந்துட்டாரு புனித் ராஜ்குமார் கர்நாடகால. எத்தனை பேருக்கு உதவி பண்ணிருக்காரு. அவங்க அண்ணன் சிவராஜ்குமார் ரஜினிகாந்தோட படத்துல நடிச்சாரு இப்ப கூட. சொத்து எழுதி வச்சிட்டார் அனாதைலத்துக்கு. இவன் என்னங்க பண்ணிருக்கிறான்? அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. இவன் என்னங்க பண்ணிக்கிறான்? பின்னால போறீங்களா? சொல்லுங்க. இவன் என்ன பண்ணிருக்கிறான்? யாருக்கு என்ன பண்ணிருக்கிறான்? இவனுக்காக ஒரு பொண்ணு தீக்குளிச்சிருச்சு அவசரப்பட்டு. அதன் பிறகு நம்ம அவசரப்பட்டுட்டுமேன்னு சொல்லி வீடியோ போடுது. விஜய்னா என்ன காப்பாத்தினா, நான் சாவக்கூடாது, என்ன காப்பாத்தினான்னு விஜய் வீடியோ போடுது. அந்த வீடியோ வைரல் ஆகுது. அந்த பொண்ணை கூட பார்க்க கூட இல்ல. அத
மரியாதைக்குரிய சகோதரி திருமதி வீரலட்சுமி அவர்கள், ஒரு கட்சியினுடைய தலைவர் வீரலட்சுமி. அந்த பொண்ணு புதைச்ச இடத்துல போய் சுடுகாட்டுல இருந்து அந்த அம்மா வீடியோ போட்டுச்சு. விஜய், நான் சுடுகாட்டுல இருந்து பேசுறேன். உனக்காக இறந்து போன பொண்ணு இது. இதுக்கு நீ என்ன பண்ணன்னு கேட்டாங்க. யாருக்கு என்ன பண்ணியிருக்கிறான் அவன்? அவன் பின்னால போறீங்க. இதுதான் நான் கேட்கிறேன். யார் பின்னால போகாதீங்க. நாங்க தான் ஆட்சிக்கு வரணும். எங்க கட்சி மட்டும் தான் இருக்கணும் நான் சொல்ல வரல. மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. மக்கள் யாரு முடிவு பண்றாங்களோ அவங்க தான் நாட்டு ஆள முடியும். மக்கள் தலைவர் தளபதி முடிவு பண்ணிட்டாரு. இனி எப்பவுமே அவர்தான். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான். இவன் என்ன பண்ணா சொல்லுங்க சார்? ஏம்மா சின்ன சின்ன பசங்க என்ன பேசுறீங்க நீங்க? 39 பேர சாவடிச்ச கொலைகாரன். அ நான் என் புருஷன கூட லவ் பண்ணல. நான் விஜய தான் லவ் பண்றேன். என் புருஷன விட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். எந்த விஜய்ம்மா? 39 பேர உங்க சாவடிச்சுட்டு, என்னான்னு கூட ஒரு கரூர் ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்காம, என்னான்னு கூட ஆறுதல் சொல்லாம, அ என்னான்னு கூட ஆறுதல் சொல்லாம, உடனடியா திருச்சி ஏர்போர்ட்ல பத்திரிக்கையாளர் கேட்டா, சிரிச்சுட்டு ஃப்ளைட் ஏறி போய் பனையூர் பங்களால தண்ணி அடிச்சுட்டு இருக்கானே, பெண்களோட கும்மாளம் போட்டுன்னுக்கிறானே, அவன விட அவன் தான் உனக்கு உன் புருஷன கூட பிடிக்குமா? இன்னொரு பொண்ணு நேத்து நாமக்கல்ல பேசுதுங்க. அது என்ன சொல்லுதுன்னா, 26 வருஷமா நான் வந்து விஜய லவ் பண்றேன். யாரு? இந்த 39 பேர் சாவடிச்சானே அவனையா? பக்கத்துல அவன் புருஷன் நிக்கிறான். என் புருஷன கல்யாணம் பண்ணிக்கினேன், குழந்தை பெத்தேன். நான் யார லவ் பண்றேன்னா, நான் விஜய் தான் லவ் பண்றேன். 26 வருஷமா லவ் பண்றேன். சின்ன சின்ன காலேஜ்ல படிக்கிற பெண்கள், 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 10ஆம் முடிக்கிற பெண்கள் இப்படி முத்தம் குடுக்குறாங்க. ஐ லவ் யூ விஜய்ன்னு. அவன் உங்கள லவ் பண்றானா? லவ்ன்னா காதல் மட்டும் இல்ல. அன்பு, அன்பு. அந்த அன்பு கட்சி தொண்டர்கள் மீது வச்சிருக்கானா? இதெல்லாம் நீங்க யோசிக்கணுங்க. இத பத்தி அவன் எதுவுமே கவலைப்படல. உடனே அவன் என்ன பண்ணியிருக்கணும்? கரூர்ல தங்கியிருக்கணும். என்னால தான்டா இது நடந்துச்சு. போலீஸ் பர்மிஷன் வாங்கி போலீஸ் பாதுகாப்போட எல்லார் வீட்டுக்கு 39 பேர் வீட்டுக்கு போயிருக்கணும். உன்ட்ட பணமா இல்ல? உன்ட்ட பணமாடா இல்ல? 2000 கோடி குடுத்தானே பிஜேபி காரன் என்ன பண்ண? என்னால தான் இந்த சாவாச்சுன்னு 39 குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு நான் ஒரு ரூ. 50,00,000 தரேன். ரூ. 1,00,00,000 தரேன். ஆனா ஒரு 10,00,000 இன்னைக்கு முதலமைச்சர் குடுத்திருக்காரு. முதலமைச்சர்னா அரசாங்கத்தின் சார்புல 10,00,000 அறிவிச்சிருக்காரு. இதுவரைக்கும் எவனாவது அறிவிச்சிருக்கானா? என்ன பண்ணான்? அப்ப அவன் திடீர்னு சனிக்கிழமை சனிக்கிழமை அந்த சனி பிடிச்சவன் வருவான். திரும்பி போங்க. போய் கரண்ட் கம்பி புடிச்சுட்டு தொங்குங்க. மரத்து மேல ஏறுங்க. கோயில் கோபுரத்து மேல ஏறுங்க. பில்டிங் மேல ஏறுங்க. கீழ விழுங்க. இதெல்லாம் நாங்க ஏற்கனவே அடிச்சுக்கணும். இவ்வளவு கூட்ட நெரிச்சல் ஒரு நடிகனை பார்க்கறதுக்கு இவ்வளவு கூட்டம் போறீங்களே, கூட்ட நெரிச்சல்ல ஏதாவது உயிரிழப்பு ஏற்பட்டா, இது என்ன விஜய் வந்து உங்கள காப்பாத்த போறானா? ஜாக்கிரதையா இருங்க. சினிமா மோகத்துல முழுகி போவாதீங்க. அது நமக்கு ஒரு பொழுதுபோக்கு அவ்வளவுதான். ஏன்டா, அந்த கரூர்ல போயி ஒரு நல்ல தங்கமான மனுஷன். தங்கமான மனுஷன். அவரு செந்தில் பாலாஜி. மாண்புமிகு செந்தில் பாலாஜி. பாட்டிலுக்கு ரூ. 10 வாங்குறாரு. எல்லா பொறம்போக்கு பசங்க அப்படித்தான் பேசுறானுங்க. பாட்டிலுக்கு ரூ. 10 வாங்குறாரு, பாட்டிலுக்கு ரூ. 10 வாங்குறாருன்னு சொல்லிட்டு 39 பேர கொன்னுட்டு போயிட்டியே! இதுக்கு நீ என்னடா பதில் சொல்லப் போற இப்போ? சொல்லுடா விஜய். இதுக்கு என்னடா நீ பதில் சொல்லப் போற? டேய் பொறம்போக்கு நாயே! நான் தமிழக காவல்துறைக்கு வைக்கிற ஒரு பணிவான வேண்டுகோள். இவன் ஒரு கொலைகாரன். நாட்டுல கலவரத்தை ஏற்படுத்துறான். வன்முறை ஏற்படுத்துறான். இவனால சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது. இனிமே இவனுடைய பரப்புரைக்கு நீங்க அனுமதி குடுக்கக் கூடாது. கட்டளையிடவில்லை. நான் வேண்டுகோள் விடுகிறேன். டிஜிபி சார் டிஜிபி சார்ட்டயும், லா அண்ட் ஆர்டர் ஏடிஜிபி சார்ட்டயும் ஒட்டுமொத்த காவல்துறை உயரதிகாரி ஏன்னா, இந்த உலகத்திலே ஸ்காட்லாந்து போலீஸுக்கு ஈடான போலீஸ் தமிழ்நாடு போலீஸ். போலீஸ குறை சொல்றான் அவன் கட்சிக்காரன். போலீஸ் சரியா பாதுகாப்பு குடுக்கலன்னு. போலீஸ போலீஸ் இல்லன்னா 300 பேர் இறந்திருப்பாங்க, 3000 பேர் இறந்திருப்பாங்க. போலீஸ் தான் கூட்டத்த கட்டுப்படுத்துனாங்க. போலீஸ குறை சொல்றான். அரச குறை சொல்றானுங்க. இனிமே எவனாவது சோசியல் மீடியால விஜய் இதுக்கு காரணம் அரசாங்கம்னு எவன்னா இந்த யூடியூப்ல சோசியல் மீடியால பேசுறீங்கன்னா உங்க அக்கால ஓடி உங்க அம்மா உங்க அத்தா ஊடு தேடி வந்து செருப்புல அடிப்பேன். இனிமே எவனா சோசியல் மீடியால விஜய் விஜய்னு பேசினா வீடு தேடி வந்து செருப்புல அடிப்பேன். பெத்த பத்தி அறுத்துருவேன். யாரா காப்பாத்த போறாங்க? அந்த 39 குடும்பம் என்னடா ஆயிருது? இது தமிழ்நாட்டுல இப்படி நடந்திருக்காடா? இந்த மயிராண்டி பொறம்போக்கு எம்ஜிஆரோட ஆளாடா இவன். எம்ஜிஆர் நடக்க கூடாத கூட்டம் கூட்டமாடா? திமுக ஆட்சி தான்டா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. இந்த மாரி சம்பவம் நடந்திருக்குமாடா? சொல்டா. கோயில்ல வடமாநிலத்துல கும்பமேளால அங்கங்க டெத் நடந்துக்குது.
ஆனா இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சியில இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துக்காது. காரணம் யாருன்னா, இவன் தான் காரணம். ஏன்னா, அவனுங்க ரூட் போடுறது யாரு? ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான் ரூட் போடணும், கூட்டத்த கட்டுப்படுத்தணும். இப்ப நாங்கலாம் போறோம்னா, எங்க மாவட்ட செயலர் கண்ட்ரோல் இப்ப எங்க வேலூர் மாவட்ட இளம்பெருமாள் ஏபி நந்தகுமார். அவர் கூட நாங்க மாநாடுக்கு கட்சி நிகழ்ச்சிக்கு போனா, அவர் ஒரு இடத்துல சொன்னா அவர் கூட நிப்போம். ஒதுங்கி நிப்போம். யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்ல. இந்த மாரி தான் எல்லா மாவட்ட செயலாளரும் கூட்டத்த கட்டுப்படுத்துவோம். டிராபிக் டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டோம். ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எதிர்க்கட்சியா இருக்கட்டும். அந்த மாரி அந்த கட்சி வழிநடத்துறதுக்கு அங்க யாரு இருக்காங்க விஜய் கூட? இவனே பொறுக்கி புறம்போக்கு பொறுக்கி குடிகாரன் ஆகி பொம்பள பொறுக்கி இவனே. அவன் கூட இருக்கிறவன் அவன் யாரு? அவன அடிக்கணும் முதல்ல செருப்புல. அந்த பரோட்டா கடை மாஸ்டர் இருக்கான் பாரு. அந்த புஷியானதன் பொறுக்கி நாயி அவன். அந்த திருட்டு பையன் 420 போட்டி ஆதவர்ஜுனா இவனுங்கெல்லாம் ஒரு தலைவரு. இவனுங்க மாவட்ட தலைவர். என்னடா ரூட் போட்டீங்க? எவனா எதிர்க்க வருவானா? இதுக்கு காரணம் விஜய். நீங்க தமிழக வெத்து வெட்டு கழக அந்த கொரணும் நீங்களும் தான். நீங்களும் தான் காரணம். அவன் இப்படி வரான் விஜய். திருச்சி ஏற்பட்டது நாமக்கலுக்கு இப்படி வரான். இந்த பக்கம் வண்டிங்க போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஏன்டா நீங்க வரீங்க? உன் தலைவன் இங்க தானே வரான். அந்த புறம்போக்கு பையன். அந்த பொம்பள பொறுக்கி அந்த குடிகார நாயி இப்படி தானே வரான். அவ கூட நீ போ வேண்டியது தானே? இப்படி வர வண்டி ஏன்டா எதிர்க்க வந்து மறைக்கிற? இப்படி வர வண்டி எதிர்க்க மறைச்சு, அவனையும் மறைச்சு, அவன் அவன் என்ன மறைங்க ஒரு டிராபிக் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்திடணும். இவனுங்க பண்ண நீ சொன்ன டைமுக்கு வந்திருந்தா, உனக்கு என்ன டைமு? 1:15 மணி, 1:30 மணி, 1 மணிக்கு உனக்கு டைம் குடுத்தாங்க. கரூர்ல. நீ அந்த டைம்க்கு வந்திருந்தா டெத் நடந்திருக்க மாட்டா. டேய் பொறம்போக்கு நாயே! உன்ன செருப்புல அடிப்பேன்டா விஜய். அ எத்தன மணிக்குடா வர நீ? 6:30 மணி, 7 மணிக்கு வர. அவ்வளோ நேரம் இந்த ஜனங்க ஆகடா. நீங்க திருந்த மாட்டீங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன். சத்தியமா சொல்றேன். நீங்க திருந்த மாட்டீங்க. அவன பார்க்கறதுக்கு குழந்தைங்கள விட்டு, வீட்ல பொண்ணுங்க வீட்ல பெண்கள், புருஷன விட்டு, அப்பா, அம்மா விட்டு அவ்வளோ நேரம் அங்க நின்னு அவன் வருவான், அவன் வருவான். அவன் அந்த பஸ்ஸுக்குள்ளேயே வரான். பஸ்ஸுக்குள்ளேயே போயிடுறான். பாரம் கோழி மாரி. அந்த பஸ்ஸுக்குள்ளேயே 6 மணி ஆயிடுச்சுன்னா பஸ்ஸுக்குள்ளேயே தண்ணிய போடுறான். உள்ளேயே நடிகைகள் கூட ஜாலியா ஜல்சா வாங்குறான். தனியா ரூம் வச்சுன்னுக்கிறான். அவனுக்காக நம்ப சாகனமாக 39 பேர். அம்மா நம்ப சாகனமா 39 பேர். அவனுக்காக அவ்ளோ நேரம் காத்துட்டு இருக்காங்க. காலையில 10 மணியிலிருந்து இரவு 7 மணி வரைக்கும் அவ்வளவு கூட்டம் காத்திருந்து இவன் வந்த உடனே கூட்ட நெரிச்சல்ல ஏற்பட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் மோதி கீழ விழுந்து வெறிச்சு போச்சேடா எங்க உயிர்ல என் குடும்பத்துல என் குடும்பத்துல நான் நான் இது சொல்றது எனக்கு எந்த மனசு கஷ்டம் இல்ல. எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அக்கா, தங்கச்சி, என் குழந்தை, என் குடும்பத்தினர் இறந்து போயிட்ட மாரி நினைக்கிறேன்டா. இந்த 39 பேர் இறந்து போனது. அப்படிதான்டா முதலமைச்சர் தளபதின்னு நினைக்கிறாரு. அவனுக்கு என்ன இருக்குது பார். வந்தா ஏர்போர்ட் சிரிச்சுன்னு போயிட்டான். கையில ஒரு பேக் புடிச்சுன்னு போறான். உள்ள என்ன பாட்டில் வச்சுக்கிறானோ ஃபாரின் சரக்கு. நேரா பன்னீர் மாங்கடால போயிட்டான். உள்ள தண்ணி அடிச்சுட்டு ஜாலியா அறிக்கை மட்டும் வெளியிட்டான். 12 மணிக்கு அறிக்கை வெளியிடறான்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு. ஒரு 2 சனிக்கிழமை லீவ் விட்டு அடுத்த சனிக்கிழமை வருவான். இந்த போலீஸும் பெர்மிஷன் குடுப்பாங்க. குடுக்கக்கூடாதா? இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. இளைஞர்கள்லாம் கொஞ்சம் யோசிங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் கொஞ்சம் யோசிங்க. பிளஸ் 2 படிக்கிற பசங்க, ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிற பசங்கலாம் யோசிங்க. அப்பா, அம்மாவ காப்பாத்துங்க போய். எங்க தலைவரெல்லாம் எங்களெல்லாம் வந்துட்டு முதல்ல போய் குடும்பத்த காப்பாத்து. என்கிட்ட எங்க தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிட்ட அந்த மாபெரும் தேசத்தில உலகத் தலைவன் என்கிட்ட சொன்னது பேச்சாளர் என்பது பதவி இல்ல தம்பி. அது ஒரு தகுதி. பேச்சாளர் என்பது ஒரு தொழில் கிடையாது. உன் குடும்பத்த காப்பாத்துறதுக்கு ஒரு தொழில பண்ணு. முதல்ல போய் உன் குடும்பத்த உங்க அப்பா, அம்மா உன் குடும்பத்த காப்பாத்து. அதன் பிறகு கட்சி வேலைக்கு வான்னு என்கிட்ட என் தலைவர் சொல்லிக்கிறாரு. என்கிட்ட சொல்லிக்கிறாரு. ஆனா அவனுக்காக போறீங்களடா. அவன் உங்கள மதிக்கிறானடா. அந்த துண்டு, அந்த தமிழக வெத்து வெட்டு கழகம். அது ஏதாவது சிவப்பு மஞ்சள் துண்டா அந்த துண்டு. அந்த துண்ட தூக்கி நீ விசிறடிக்கிற அந்த பஸ் மேல. அவன் கூட வர அவனுடைய பவுன்சர்ஸ் இருக்கான் பாரு. அவன் உங்க கட்சிக்காரனா அவன் எவன் கூட்டாலும் பாத்துக்க போற ஒரு பவுன்சர் அவன். செக்யூரிட்டி அவன். அவன் என்ன பண்றான்? துண்டெல்லாம் அப்படியே இப்ப குப்பைய கால்ல தள்ளுவோம் பாருங்க. அந்த மாரி நீ அவன் விஜய், விஜய், விஜய் அண்ணான்னு சொல்லி அவனுக்கு துண்டு தூக்கி போட்ட பாரு. அந்த துண்ட அவன் கால்லயே தள்ளுறான். அவன் உங்களையும் அப்படிதான் வச்சிருக்கிறான். அதனால நடந்த சம்பவம் தான் இது. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதெல்லாம் யோசிக்கணும். நான் இளம் பெண்களுக்கு சொல்றேன். விஜய் அண்ணான்னு சொல்ற. என் புருஷன விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும்ன்ற. எனக்கு கல்யாணம் ஆயிட்டு குழந்தை இருந்தா கூட நான் விஜய் தான் காதலிக்கிறேன்ற. விஜய் ஐ லவ் யூன்னு முத்தம் குடுக்குற. இதெல்லாம் தகுமா? கற்புக்கு பேர் போன உலகத்திலே தலை சிறந்த பெண்மணி தமிழச்சி. கண்ணகின்னு சொல். கண்ணகி. கண்ணகி மாரி தான் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பெண்களும் கற்புக்கரசிகள். ஒரு கலாச்சாரத்தோடு இருக்கிற பெண்கள் உலகத்திலே தமிழ் பெண்கள். நம்ம கலாச்சாரம் சீரழிஞ்சு போயிட்டு இருக்கு. ஒரு நடிகனால சீரழிஞ்சு போய் அவன் எவனோ உன்னை யாரோ உனக்குன்னு ஒருத்தன் பொறந்துட்டான்.
காலேஜ்ல படிக்கிற பொண்ணுங்க, சின்ன பொண்ணுங்க முத்தம் குடுக்கலாமா ஐ லவ் யூன்னு. மோளம் போட்டு ரோட்ல டான்ஸ் போடுறேம்மா அவனுக்காக. டான்ஸ் போடுறது தப்புன்னு இல்ல. நீ டான்ஸ் போட்டு கீழ விழுந்து எலும்பு முறிஞ்சா, அந்த பொறம்போக்கு பையன், அந்த எச்ச பொறுக்கி நாய், அந்த பிளடி பாஸ்டர்ட் அந்த விஜய் வருவானாமா? அ சின்ன சின்ன பசங்க படிக்கிற பசங்க வன்மையில போறது, கடைய மிரட்டுறது, கடைய அடிக்கிறது, கடைய உடைக்கிறது. நாளைக்கு உன் மேல ஒரு எஃப்ஐஆர் கேஸ் போட்டான். பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் கேஸ் போலீஸ் போட்டுடுச்சு. நீ அரசாங்க வேலைக்கு போ முடியுமா? தம்பிங்கள பார்த்து கேட்கிறேன். கடைய போய் உடைக்கிற, கடை மூட சொல்லி அவன் வந்தா கடை மூடணுமா? கடைய போய் உடைக்கிற, பொதுமக்கள் சொத்த சேதப்படுத்துறிய. உன் மேல கேஸ் போட்டு எஃப்ஐஆர் போட்டா, விஜய் வந்து உன்ன காப்பாத்துவானா? உன் குடும்பத்த காப்பாத்துவானா? 39 விஜய் சத்தத்துக்கு அவன் பாட்டுக்கு அவன் போயிட்டான். இதெல்லாம் மனசுல நீங்க வச்சுக்கங்க. இது ஒரு ஆதங்கத்துல தான் நான் பேசுறேன். சரி. என்ன இருந்தாலும் கவலைப்படாதீங்க. முதலமைச்சர் தளபதிங்கிறாரு. நேத்து காலையில தான் காலையில அவரும் ஒரு மனுஷன் தானே. அவருக்கு குடும்பம், மனைவி, மக்கள் இல்ல. நாளைய தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் வாலிப கலைஞர் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துபாய்க்கு போறார். அங்க போம்போது அங்க இருக்கிற துப்புரவு தொழிலாளர்கள் எல்லாம் வந்து துப்புரவு பணியாளர்கள் எல்லாம் அவர்லாம் தெய்வத்துக்கு சமம். துப்புரவு பணி துப்புரவு பணியாளர்கள். அவங்க வந்து அண்ணா அவங்கள்ட்ட ஃபோட்டோ எடுத்து அவரே ஃபோன் வாங்கின்னு செல்ஃபி எடுத்துன்னு துபாய்க்கு போனாரு. இப்ப திரும்பி வந்துட்டார் கேள்விப்பட்டோம். துபாய்க்கு போன எங்க மாண்புமிகு அண்ணன் நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் திரும்பி வந்துட்டார். இன்னைக்கு கரூர் நேத்து கிளம்பிட்டு இருப்பார். கரூருக்கு போறார். அவர் போய் எல்லாரையும் பார்க்கிறார். முதலமைச்சர் எங்கேயும் தங்கியிருக்கார். கரூருக்கு போறாரு. ஆனா இந்த சம்பவத்துக்கெல்லாம் காரணமாய் கொலை பண்ண கொலைகாரன் அந்த பொறுக்கி புறம்போக்கு எச்ச பொறுக்கி ஜாடு மாடு பாடுகா பாடுஸ் பையன் விஜய் ஏர்போர்ட்ல சிரிச்சிட்டு பிளைட் ஏறி போய் பனையூர் பங்களால தண்ணி அடிச்சுன்னு ஏதோ நெஞ்சு வலிக்குது புத்து வலிக்குது அறிக்கை வெளியிட்டு அவன் பாட்டு அங்க உக்காந்துக்கிறாங்க. நெஞ்சு வலிக்குது நெஞ்சு அடிச்சிச்சு. யோசிங்க. திமுக இருக்கு. மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவர் இருக்கிறார். உங்க வீட்டு புள்ள. உங்க வீட்டு புள்ள. மாண்புமிகு அண்ணன் நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார். உங்க குடும்பத்தை பார்க்கறதுக்கு திமுக இருக்குது. திராவிட மாடல் அரசு இருக்குது. அங்க ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி இருக்கிறாரு. தளபதியின் வழிகாட்டுதல்படி நாளைய தமிழகம் உதயநிதி வழிகாட்டுதல்படி அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் உங்களுக்கு எல்லா நன்மையும் செய்வார். அதனால இப்பயும் சொல்றேன். இவனை நம்பி போன இதை விட இன்னும் நிறைய அசம்பாவியங்கள் உங்க குடும்பத்துல ஏற்படும். அவன் கூட இருக்கவங்களுக்கு சொல்றேன். என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆழ்ந்த கண்ணீர் அஞ்சலை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. அவன் விஷக்கிருமி தமிழ்நாட்டுக்கு. அந்த பொறுக்கி புறம்போக்கு பையன் விஜய். ஜாகிரதையா இருங்க. வணக்கம். குடியாத்தம் குமரன். உங்களுக்கு எவ்வளோ ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும். ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர், ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க, சும்மா உடான்ஸ் விட்டுருக்கீங்க, நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா, அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா? இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு, ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் 50 வருஷமா? அந்த தாய் மாமா எங்க போனாரு? ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணணும்?